மனசரிங்கி வர மாதிரியே தெரியல. இவங்க 2 பேர் மேல இருக்கிற கோவத்துல தேவியை வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஒரு பக்கம் தம்பியோட காதல பாக்குறதா இல்ல தங்கச்சியோட வாழ்க்கைய பாக்குறதான்னு முழிச்சிட்டு இருக்கேன். ஏம்மா கயல், உன் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே கடவுள் கொடுக்க மாட்டாரா? ஒண்ணு போனா ஒண்ணு உன்னை ஏமா துரத்தி துரத்தி அடிக்குது. அதுக்கு விட தெரியாம தான் பெரியப்பா மனசு நொந்து போயிருக்கேன். சரி விடுங்க. கையில என் பிள்ளையவா உன் புருஷன் அடிச்சு கண்ணை நொல்லையாக்குனா இரு, நீ இனிமே என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு பாரு. தேவிமா, நீ அழாதம்மா. உன் பெரியப்ப நான் இருக்கல்லம்மா. இப்பவே போய் உன் மாமியார்கிட்டயும் புருஷங்கிட்டயும் நான் பேசுறேன். ஒன்னு அவங்க ஏத்துக்கிற மாதிரி நான் பண்றேம்மா. கயல், என் கூட வா, போயிட்டு வந்துருவோம். மாமா, அவங்க இப்ப புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. கோவத்துல அவங்க வார்த்தையை விட்டுட்டா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். ஒரு 2-3 நாள் போட்டும் மாமா, அதுக்கப்புறம் வேணா பேசிக்கலாம். மா, இதெல்லாம் சூட்டோட சூடா பிரச்சனையை முடிக்கணுமா? நாளைக்கு வளகாப்பு நடக்கும்னு தேவி மனசுல எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருப்பா. அத நாம நடத்தி காட்டணும்ல. கயல், நீ என் கூட வாமா. எதுவா இருந்தாலும் நான் ஒரு கை பாத்துறேன். பெரியப்பா, இப்ப நம்ம போனா அவங்க திரும்ப திரும்ப வார்த்தையால பேசி காயப்படுத்துவாங்க. அதுக்கு பதிலுக்கு நீங்க ஏதாச்சும் பேசுற மாதிரி ஆயிடும். என்னமோ இப்ப அங்க போறது சரியா படாத மாதிரி தோணுது. மா, எப்ப போனாலும் அவங்க கோவமாதமா இருப்பாங்க. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தா தேவியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆற போடக்கூடாதுமா. சின்ன இடைவெளி விட்டா கூட அத ஊதி ஊதி பெருசாக்கி அதுல குளிர்காயறதுக்கு சில பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. உடனே கிளம்பு, போய் பேசிட்டு வந்துருவோம். கயல், நானும் வரேன். உங்க பெரியப்பா சொல்ற மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட பேசி பார்ப்போம். பெரியப்பா, பெரியப்பா, நானும் வரேன் பெரியப்பா. டேய், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் போனா சரியா வராது. நானும் கையில மட்டும் போய் தன்மையா பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். கடவுள் நல்ல வழியா காட்டுவாரு. ஆமாமா, வாங்க போலாம். நான் பேசினா அந்த அம்மா கொஞ்சம் மனசு இறங்கி வருவாங்க. ஏய், முதல்ல நீ தான் வரக்கூடாது. உன் பஞ்சர் வாயை வச்சுக்கிட்டு அங்க ஏதாவது பேசி பிரச்சனைய பெருசாக்கிடுவ. நானும் கயல் மட்டும் போயிட்டு வரோம், நீ இங்கே இரு. நீ வாமா கயல், நம்ம போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்துடுறேன். நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில போறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாமா கயல், சீக்கிரம் போய் உட்காரு. நல்ல வேளை, இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ண தூண்டுனது நாம தானே, இவங்களுக்கு தெரியாது. என்னது இது? இதுங்க 2 ஜோடியா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. பிரச்சனை ஆயிடும் அன்பு. சொன்னா புரிஞ்சு அன்பு.
இந்த வர. டேய் டேய் டேய், நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ட்ரைனிங்ல இருந்து நீ எப்ப வந்த? வளகாப்புக்கு வந்தியா? ஏண்டா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ எதையோ முழுங்கின மாதிரி வெறப்பா நின்னுகிட்டு இருக்க. என்னம்மா பொண்ணு, என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையாமா? டேய், பெரியம்மா கேக்குறேன்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்பி சொல்லுடா, பெரியம்மா பாத்துக்கிறேன்டா. ஆமா, நான் நம்பின என் அக்காவும் என் குடும்பமே என்ன கழுத்தறுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? என்ன இவன் சொல்றத பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ கலவரம் நடந்திருக்கு போலயே. ரைட்டு. நீ வா ஷாலினி. டேய் டேய் டேய், இரு 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 இரு. இத பாரு அன்பு, என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. அப்படி கயலும் உன் குடும்பமும் உனக்கு என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? சூப்பரு. இத வச்சு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட வேண்டியதா? என்னடா அன்பு, என்னால நம்பவே முடியல, இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? இந்த வேதவழி அம்மாவுக்கு தினம் தினம் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க கூட பரவாயில்ல, எப்பவும் அப்படிதான் நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனா உங்க அக்கா என்ன கயலி இப்படி மாறிட்டா? அவ மட்டும் அவளுக்கு பிடிச்சவனோட சேரணும்னு எவ்வளவு இறங்கி வேலை பார்த்தா, அதே மாதிரி ஆசைப்பட்டவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல. அவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? அது சரி, ஒருவேளை இப்பதான் போஸ்டிங் வாங்க போற, எங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நீயும் உன் குடும்பம்னு இருந்துருவியோன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்றாளான்னு தெரியல. ஷாலினிக்கு என்ன குறைச்சல? அழகும் அறிவும் ரொம்ப கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்.